குதிரை பேரம் தொடங்கியது. அன்றைக்கு இரவே இங்கே வந்து நான் உங்களுக்கு சந்திச்சு சொன்னேன். கவர்னர் அவர்களிடம் அதை பற்றி தெரிவித்திருந்தேன். 100 நாட்கள் மேல ஆகிறது. ஆனால் மீண்டும் அவரிடம் அவரை பற்றி அந்த குதிரை பேரம், அதுபோல தொடர்ந்து நடக்கின்ற குதிரை பேரங்கள். நேற்று கூட சட்டமன்றத்தில் அமைச்சர் ஒருவர் சொல்றாரு, ஷேரிங்கா சொல்றாரு, 10 எம்எல்ஏக்கள் எங்களை தேடி வரப்போகிறார்கள். இந்த அளவுக்கு அதுக்கு என்ன காரணம்? உங்களை தேடி வருகிறார்களா, எங்கள்கிட்ட ஜாயின் பண்றாங்க, எங்க கட்சியில வந்து தாவைக்காரன்னு சொல்றீங்கன்னா அதற்கான காரணம் என்ன? என்ன முகாந்திரத்தில் வர்றாங்க, என்ன அடிப்படையில் வர்றாங்க, அதுக்கு என்ன பேரம்? அவர்களெல்லாம் அமைச்சராக்க போறீங்களா? என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க? இது தொடர்ந்துட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்பதற்காக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். வாக்களித்த தொகுதி மக்களுக்கு எதிராக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஆசையிலேயோ பணத்தாசையிலேயோ செய்கின்றதெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களையும் பேரம் பேசி ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பதவி ஆசை, பொருளாசை காண்பித்து அவர்களை தங்கள் பக்கம் வளைப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. கட்சிகளின் நலனை பாதிக்கும். இன்னும் சொல்ல போனால் அரசியல் அடிப்படையே பாதிக்கிறது. தொகுதி மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதும், பச்சோந்திகள் போல் செயல்படுவதும், அவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை காட்டி அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கின்ற ஓநாய்களுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தூய சக்தி என்று சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களின் முகமூடியை இணைத்தெறிந்து உண்மை சுரூபத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கவர்னர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தது. என்ன சார் சொன்னீங்க? அதை அவர் ஆவணம் செய்கிறேன். இந்த டிஸ்பியூட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கீங்களா? பர்டிகுலரா தமிழ்நாட்டில் மே 8ஆம் தேதி இரவு நடந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடப்பதை, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்படுவது, அந்த குதிரை பேரத்தின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பேரம் பேசப்பட்டு அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக திடீரென்று மாறுவது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தங்கள் பதவிகளை மக்கள் தீர்ப்புக்கு எதிராக, தொகுதி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ராஜினாமா செய்வது, இதையெல்லாம் முற்றுப்புள்ளி கொண்டு வைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அன்றையிலிருந்து நான் சொல்லியிருந்தேன், எங்களை தொட்டுவிட்டீர்கள், தவறானவர்கள் விடமாட்டேன் என்று. அதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடு தான். பொறுத்திருந்து பாருங்கள் சார், உங்களுக்கு தெரியும். ராஜினாமா செய்யலாமா கேட்டேன். முதல்வர் அவர்கள் ஆனா அவங்க தரப்புல மட்டும் நடவடிக்கை எடுக்கல. இல்ல எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொன்னாரு. நான் திரும்பவும் அவங்களுக்காக நானே ஓட்டு சேகரிக்க வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் வைகோ இது அகேன்ஸ்ட்னால மாத்தி பேசுறாரு. அவ்வளவுதான். பொதுவா இன்றைக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டில் என்ன சுபாஷ் இப்படி கேட்கறீங்க? விடிய கதை கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த குதிரை பேர அரசியலை முடிவு கொண்டு வர வேண்டும். அதில் ஈடுபடுகின்ற ஆளுங்கட்சியையும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தங்கள் கட்சிக்கும் மக்கள் தீர்ப்புக்கும் எதிராக செயல்படுபவர்களை தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சியில அடுத்த கட்டமாக கவர்னரை சந்திச்சீங்க. 100 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஆளுநருக்கு நடக்கக்கூடிய பொலிட்டிக்கலா என்ன நடக்குதுங்கிறது தெரியாம இருக்காது. அப்படி இருந்தும் நான் இன்னும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பாக்கல அவர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தம்பி, நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்களா சென்னைக்கு? இல்ல, அன்றைக்கு எங்க சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்த பிறகு திரு விஜய் அவர்கள் மே 8ஆம் தேதி இரவு ஆளுநரை சந்திக்க வந்த பொழுது அவர் கொடுத்த ஆதரவு கடிதங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கடிதத்தை கொடுத்தார். அதை பார்த்து விட்டு தான் நான் கவர்னரை சந்திக்க வந்தேன், எனக்கு கொடுத்த கடிதத்தோட.
அந்த நேரத்தில் கவர்னர் மாளிகையில் சொன்னாங்க, நாங்கள் அவர் விஜய் கொடுத்த கடிதத்தோட ஒரிஜினல் எங்கன்னு கேட்டோம். அது என்னிடம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினரே கொண்டு வந்து தருவார்னு சொன்னார். நாங்கள் உடனே அவரை கால் பண்ணி, இது உங்களுக்கு கையெழுத்தா உங்களது லெட்டரா அப்படின்னா நீங்கள் நேராக வாங்கன்னு கூப்பிட்டோம். அவர் தடுமாறி சொன்னார், வர்றதா சொல்லியிருக்காரு. நான் போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கே நான் சொன்னேன், ஒன்று குதிரை பேரமாக இருக்கணும், இல்லை ஃபோர்ஜரி லெட்டராக இருக்கணும். நீங்கள் வேணா என்னுடைய பழைய செய்தியாளர் தெரியும். இப்ப அவர் திரும்பவும் அவரே இங்க ஒரு கடிதம் தயார் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்தப்ப என்னையும் அழைத்தார்கள். அவர் கூட வந்த வக்கீல் கூட்ட அந்த கடிதத்தின்படி உங்களுக்கு தெரியும், அந்த காப்பியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என் கையில் யாரோ ஃபோர்ஜரியா போட்டிருக்காங்க, விஜய் கொடுத்த கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உங்களை எல்லாம் சந்தித்து காவல் நிலையத்தில் கிண்டியிலே போய் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுல என்ன காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 3 மாசம். இது அவங்க ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை பேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை இதுல என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால அது சம்பந்தமா கவர்னரிடம் இன்றைக்கு கோரிக்கைகள் வைத்திருக்கிறேன். அவர் சட்டப்படி நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டது புரியுதா? விஜய் கொடுத்த லெட்டர், அப்புறம் என்ன அந்த லெட்டர் எப்படி வந்துச்சு? அது காமராஜ் கொடுத்திருந்தா கார்ல வைத்து கடிதம் வாங்கியது யார்? எல்லா டீட்டெயிலுமே எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதை பத்தி விசாரணை வேணும். அதுபோல தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் 6 பேர் ரிசைன் பண்றதுக்கு காரணம் 5 பேர். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நேற்று சட்டமன்றத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சியில் சேர வர்றாங்க அதிமுகன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையில் இது நடக்குது? இது குதிரை பேரம் தானே? அது சம்பந்தமா விசாரிக்கணும். அடுத்த கட்டமா ஆளுநர்கிட்ட தானே முதல்ல முறையிட்டோம். அதனால முறையிட்டு இருக்கேன். அவர் அதுல உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே ஆளுநர் நடவடிக்கை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.